ஏய், என்னடா நீங்க உட்காந்து அகன் கேரக்டர் ரிலேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அகன் ரொம்ப நல்லவன், அப்பாவி, இழிச்சவன், 1008 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் அவனோட சிச்சுவேஷன் அங்கே என்னவா இருந்தது? அவன் போன உயிர் சேதம் ஏற்படும், பேன் இந்தியா ஃபுல்லா பவர், தப்பிச்சு போகும் வழி இல்லை, இத்தனை பிரச்சனை இருந்ததுனால அவன் நின்று அங்கே ஹெல்ப் பண்ணான். அப்படியே கட் பண்ணி உன் கதைக்கு வா பார்க்கலாம். இங்க யார் லைஃப் பிரச்சனைகள் இருக்கு? உன் லைஃப் தான். அதோட சொல்லுவாங்கல்ல, ஊரா ஊட்டு காதலை ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானா வளருங்கிற மாதிரி, தன் காதலியோட காதலை ஊட்டி வளர்த்தா தன் காதலிக்கு தான் மேல காதல் தானா வளரும் இன்டென்ஷனோட எவனாவது எதாவது பண்ணிட்டு இருந்தா நீ தானே நம்பர் 1 பைத்தியக்காரப்ப. என்ன சொன்னேன்னு புரியலனா ரீவைண்ட் பண்ணி கேளு. இல்லை ப்ரோ, எனக்குலாம் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் கிடையாது. என் இன்டென்ஷன் வந்து பியூரான இன்டென்ஷன். நான் வச்சிருக்கிறது பரிசுத்த அன்பு, பாசம்லாம் சொன்னேன்னா அவன் மேலே பாசம் வைக்க நீ யாரா? அவளே உன்னை வேணாம்னு சொல்லி தூக்கிட்டு போட்டு போயிட்டா அவன் மேலே நீ என்ன போய் பாசம் வைக்கணும்? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். உங்கள் வீட்டிலலாம் மற்றவங்க காதலுக்கு தரகர் வேலை பார்க்கடா பெற்றுட்ருக்காங்க. சுற்றி இருக்கவங்களை சிரிக்க வைக்கணும், சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நீ சிரிப்பை இழந்து உன்னை நீயே வருத்திக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. மூவ் ஆன் டோட். இதெல்லாம் விடுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? சரத்குமார் அவர் தங்கச்சி ஆணவ கொலை பண்ணுற சீனுக்கு சில தேட்டரில் கை தட்டி விசில் அடிக்கிறாங்களாம். இது தெரியுமா? எங்கே போய் முடிய போதோ கருமம். சரி.